நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 1. துயிலும் கனல். குந்தியின் இளஞ்செடி பார்க்கவி படகிலிருந்து முதலில் இறங்கினாள். அவள் காலடியில் பாலப்பலகை அசைந்தது. நிலத்தின் உறுதியை கால்கள் உணர்ந்ததும் அவள் திரும்பி நோக்கி தலை வணங்கினாள். குந்தி நடைபாலத்தின் மீது ஏறி மேலாடையை சீரமைத்து கொண்டாள். பார்க்கவி, தேர் வந்துள்ளது பேரரசி என்றாள். குந்தி தலையசைத்தாள். அவளுடைய அணுக்க காவலர் வேல்களுடன் இறங்கி அவளுக்கு இரு பக்கமும் குரல் கேட்காத தொலைவில் நின்றனர். அவள் நடந்ததும் உடன் வந்தனர். காற்றே இல்லாமல் கங்கை ஒளி வழிவாக விழி நிறைத்து சென்று கொண்டிருந்தது. பின்னிரவில் துறைமுற்றத்தின் அலுவல்கள் ஓய்ந்து அனைவரும் அப்பால் இருந்த சாவடிகளில் துயில் கொண்டிருந்தனர். கங்கையின் மைய ஒழுக்கில் பாய்விரித்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு சரடென்று ஆகி சென்று கொண்டிருந்தன. சாளர விளக்குகள் எரிய அவை மின்மினிகள் போல தோன்றின. பாய்மர உச்சியின் தூக்கு விளக்கு வானில் விண்மீன் என அவற்றை வழிகாட்டி சென்று கொண்டிருந்தது. பயண படகுகளுக்கான துறைக்கு அப்பால் 12 பெருந்துறைகளில் 8 அடுக்கு பாய்கள் கொண்ட புதி படகுகள் பாய்களை அவிழ்த்து சுருட்டிவிட்டு தோளுடன் தோள் முட்ட ததும்பியபடி நின்றிருந்தன. அவற்றுக்கான அகன்ற நடைபாலத்தின் மேல் அத்திரிகள் நிறையாக ஊர்ந்து படகுக்குள் சென்று மறு வழியினூடாக பொதிகளுடன் வெளியே சென்றன. அவற்றை ஓட்டுபவர்களின் குரல்களும் சவுக்கு காற்றில் சொடுக்கும் ஓசையும் குழம்புகள் மரப்பரப்பில் விழும் தாளமும் மெல்ல அசையும் படகுகளில் கயிறுகளும் பலகைகளும் இறுகி நெகிழும் ஓசையும் கேட்டுக்கொண்டிருந்தன. கண் விலக்கி காது கொடுத்தால் ஒரு படை நகர்வின் ஒலி என தோன்றியது. பெரிய சுமை படகுகள் ஏதும் இல்லை என்பதனால் எடைத்துலாக்கள் கைகளை வானில் தூக்கி நின்றிருந்தன. அவற்றின் மேல் நீர்ப்பறவைகள் சில வந்தமர்ந்து எழுந்தன. துலா சகடங்களை இழுக்கும் யானைகள் காட்டுக்குள் அனுப்பப்பட்டிருக்க அவற்றின் சங்கிலிகள் மட்டும் இரும்பு நாணய குவியல்களைப் போல ஆங்காங்கே தெரிந்தன. மீனெண்ணெய் விளக்குகளின் ஒளி கர்த்தூன்களுக்கு சுற்றும் செந்நிறமாக விரிய அவை பூத்த வேங்கை என தோன்றின. குறுங்காட்டின் விளிம்பில் நீண்ட கோட்டை போல் அமைந்திருந்த பண்ட நிலையங்களுக்குள் அத்திரிகளின் நிறை சென்று பொதிகளை வைத்துவிட்டு பிரிதொரு பாதையினூடாக வெளிவந்தது. அரச சாலையின் தொடக்கத்தில் அஸ்தினபுரியின் பெரிய அணிவாயிலின் வளைவுக்கு நடுவே அமுதகல முத்திரை, அதன் கீழே ஏற்றப்பட்டிருந்த 7 சுடர் விளக்கின் குவியாடி அள்ளி வீசிய ஒளியில் இருளில் எழுந்தது போல தெரிந்தது. அதன் இரு பக்கங்களிலும் இருந்த தேர் முற்றங்களில் ஒரே ஒரு தேர் மட்டும் மார்த்திகாவதியின் சிம்ம கொடியுடன் நின்று கொண்டிருந்தது. குந்தி இயல்பாக விழி திருப்பிய போது அப்பால் ஆலமரத்தின் நீண்ட கிளைகளுக்கு அடியில் வேர் தூண்களுக்கு நடுவே சருகு மூடி அமைந்திருந்த 2 சிற்றாலயங்களை நோக்கினாள். அவற்றை அவள் விழி திருப்பி நோக்கியே நெடுங்காலமாகிறதென்று உணர்ந்தாள். அவள் நோக்குவதை உணர்ந்த பார்க்கவி, அம்பாதேவியின் ஆலயம் பேரரசி என்றாள். அங்கே செல்வோம் என்று கை காட்டிவிட்டு அவள் நடக்க 2 காவலர்கள் முன்னால் ஓடி அவள் செல்லும் பாதையில் விழுந்து கிடந்த சுள்ளிகளை விலக்கினர். சருகு குவைகளுக்குள் வேல்களை நுழைத்து நாகங்கள் உள்ளனவா என்று நோக்கினர். ஆற்றுச்சரிவின் மேல் விளிம்பில் குறுங்காட்டின் ஓரமாக அமைந்திருந்த காவல் மாடத்தில் இருந்த காவலர் தலைவன் அவள் செல்வதை கண்ட பின்னர்தான் அவள் என அறிந்தான். ஆனால் எந்த விரைவும் இல்லாமல் எழுந்து நடந்து அவள் அருகே வந்து தலை வணங்கி, அங்கே காலையில் மட்டும்தான் நாள் பூசைகை அரசி, மாலையில் நாங்கள் எவராவது விளக்கு வைப்போம் என்றான். அவன் குரலில் இருந்த மதிப்பின்மையை அறியாதவள் போல, நான் வழிபட்டு செல்ல விழைகிறேன் என்றாள். ஆனால் இப்போது பூசகர்கள் இல்லை. இங்கே முதிய குகர்களே பூசனை செய்கிறார்கள். குந்தி, பொதிவண்டிகளில் எதிலாவது முதிய குகர்கள் எவரேனும் இருப்பார்கள். அவர்களுக்கு பூசனை முறைமையும் தெரிந்திருக்கும் என்றாள். காவலர் தலைவன் இவ்வேளையில் அவர்களை என்று சொல்லத் தொடங்க, சென்று அழைத்து வருக என அவள் ஆணையிட்டாள். ஆணை அரசி என்ற பின் அவன் சென்றான். நடையிலேயே எரிச்சலை காட்டியபடி பெரிய பாதையை அடைந்து அங்கு நின்றிருந்த வேலேந்திய காவலனிடம் ஆணைகளை இடத் தொடங்கினான்.
குந்தி அம்பையின் சிற்றாலயத்தை அடைந்து அதன் முன் காத்து நிற்க காவலர்கள் அருகே கிடந்த சுள்ளிகளை எடுத்து சேர்த்து சுற்றிலும் குவிந்திருந்த சருகுகளை அகற்றினர். ஆலயத்திற்குள் சிறிய நெய் விளக்கின் மொட்டு எரிய வெறிக்கும் வெள்ளி விழிகளும் செம்பட்டு ஆடையுமாக அம்பை அமர்ந்திருந்தாள். அருகிலிருந்த சிறிய ஆலயத்தில் அவளை நோக்கி கை கூப்பியபடி நிருதனின் சிலை நின்றிருந்தது. அம்பைக்கு செங்காந்தள் மாலையும் நிருதனுக்கு வெண்முல்லை மாலையும் போடப்பட்டிருந்தன. முதிய குகர் ஒருவருடன் காவலர் தலைவன் வந்தான். இவர் தனக்கு பூசைகை தெரியும் என்கிறார் என்றான். அவர் தலைவணங்கி நிற்க குந்தி, உமது பெயர் என்ன என்றாள். நிருதன் பேரரசி என்றார் முதியவர். நன்று, இங்கே அன்னைக்கு பூசைகை நிகழ்த்த வேண்டும். அவர், நான் என் ஊரில் இருக்கும் அம்பை அன்னைக்கு பூசைகை செய்வதுண்டு, வேண்டியென செய்கிறேன் என்றார். இப்போதே செய்ய வேண்டும் என்றாள் குந்தி. அவர், இப்போதே என்றால் என்று தயங்க, என்னென்ன வேண்டுவன என்று சொல்க, அவற்றை இவர்கள் இங்கேயே தேடிக்கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தி. அவள் அங்கே வேர்புடைப்பு ஒன்றில் அமர்ந்தாள். இரவு குளிருக்குள் நீராவியின் வெக்கையையும் கொண்டிருந்தது. கங்கையிலிருந்து வந்த காற்றில் நீர் பாசி மணம் இருந்தது. அருகே அலைகள் கரையை நாய்கள் நீர் குடிக்கும் ஒலியுடன் நக்கிக் கொண்டிருந்தன. ஆலமரத்தின் கிளைகள் சரிந்து கங்கை நீருக்குள் விழுந்து அலைகளில் ஆடின. நீர்ப்பரப்பில் கொம்பொலி எழுந்தது. ஒரு படகு ஒவ்வொன்றாக பாய்களை சுருக்கியபடி கரை நோக்கி மூக்கை நீட்டியபடி அணுகியது. துறைமேடையில் நின்ற கலத்தார் விளக்கை சுழற்றி ஆணையிட அங்கிருந்தும் விளக்கு சுழற்சியால் மறுமொழி அளிக்கப்பட்டது. கலத்தின் அமரத்தில் தோன்றிய குகர்கள் வாயில் கை சேர்த்து கூவி ஏதோ சொல்ல, அந்த ஓசை எதிரொலிகளுடன் இணைந்து சொல்லில்லா முழக்கமாக மெலிதாக கேட்டது. சற்று நேரத்தில் காவலன் வந்து, பேரரசி, முழுமையாக பூசைகை நிகழ்த்த வேண்டும் என்றால் குருதி பலி கொடுக்க வேண்டும் என்கிறார் முதுகுகர். அவர்கள் உண்ணும் பொருட்டு வைத்திருந்த ஆடுகளில் ஒன்றை வாங்கிவிட்டேன். பூசைக்குரிய காந்தள் மலர்களை சேர்த்து வர இருவர் சென்றிருக்கிறார்கள். மற்ற நறுமணங்களும் புகைப்பொருட்களும் படகுகளில் உள்ளன என்றான். குந்தி கையசைத்து அதை ஒப்பினாள். நிருதர் சுள்ளிகளில் துணி சுற்றி அதில் எண்ணெய் ஊற்றி 7 தீப்பந்தங்களை கொளுத்தி ஆலய முற்றத்தில் நட்டார். காவலர் கொண்டு வந்த காந்தளும் செண்பகமும் கலந்த செம்மலர் குவையை வாழை இலையில் ஆலய முகப்பில் படைத்தார். பார்க்கவி மலர்களை வாழை நாரில் தொடுக்க நிருதர் உள்ளே சென்று தேவியின் ஆடையையும் மலர்களையும் களைந்தார். மரக்குடத்துடன் கங்கைக்கு சென்று நீரள்ளி கொண்டு வந்து தேவியை நீராட்டினார். காவலன் அளித்த பொதியிலிருந்து புதிய செம்பட்டை எடுத்து அணிவித்து பார்க்கவியிடமிருந்து செம்மலர் மாலையை வாங்கி சூட்டினார். ஆலயத்திற்குள் இருந்த 6 கல்லகல்களில் நெய்யூற்றி விளக்கேற்றிய போது அப்போது இருள் திரை விலக்கி தோன்றியவள் போல அம்பை அன்னை எழுந்து வந்தாள். நிருதனுக்கும் ஆடை அகற்றி நீராட்டு செய்து மாற்றாடையும் மலரும் அணிவித்தார். வெள்ளாடு ஒரு வீரனால் இழுத்து வரப்பட்டது. அது நெருப்பை கண்டு அஞ்சி கால் பரப்பி நிற்க அவன் அதை இழுத்து கொண்டு வந்து பலிபீடத்தின் அருகே நிறுத்தினான். அது கரைந்து கொண்டே இருந்தது. பின்னர் மலர்குவை நோக்கி நாக்கு நீட்டி எட்டியது. நிருதர், பேரரசி, எவர் அன்னைக்கு பலி கொடுக்கிறார்களோ அவர்களே தங்கள் கைகளால் குருதி அளிக்க வேண்டும் என்பது எங்கள் மரபு என்றார். குந்தி தலை அசைத்தபடி எழுந்து கொண்டாள். 2 வீரர்கள் ஆட்டை இழுத்துச் சென்று பலிபீடத்தின் அருகே நிறுத்தி அதன் கழுத்தை பீடத்தின் மேல் வளைத்தனர். குந்தியிடம் ஒருவன் குறுவாளை அளித்தான். அவள் ஆலய முகப்பில் நின்று அம்பை அன்னையை வணங்கி உதடுகளுக்குள் வேண்டுதலை முணுமுணுத்து கொண்டு ஆட்டை நோக்கி குனிந்தாள். பார்க்கவி கண்களை விலக்கி கொண்டு அப்பால் நகர்ந்தாள். குந்தி இடக்கையால் ஆட்டின் குரல் வளையை தடவி இடம் பார்த்த பின் குறுவாளை பாய்ச்சி இழுத்தாள். குருதி பீரிட்டு அவள் முகத்திலும் தோள்களிலும் தெரித்தது. புறங்கையால் புருவத்திலிருந்து கண்மேல் வழிந்த குருதியை துடைத்த பின் மேலும் நன்றாக அறுத்து கழுத்தை விலக்கினாள். மூச்சுக்குழாய் திறந்ததும் குருதியுடன் காற்று பீரிட்டது. ஆடு கால்களை உதைத்து கொண்டு ஓடுவது போல படுத்தபடியே அசைந்த பின் இழுத்து கொள்ள தொடங்கியது. நிருதர் கொடுத்த மரக்குவளையில் ஆட்டின் குருதியை பிடித்து நிறைத்து நீட்டினாள் குந்தி. அவர் அதை வாங்கி கொண்டு சென்று அம்பையின் காலடியில் வைத்தார். கத்தியை பீடத்தில் வைத்த பின் குந்தி கை கூப்பி நின்றாள்.
நிருதர் உள்ளே தொங்கவிடப்பட்டிருந்த உடுக்கையை எடுத்து ஒரு கையால் சுழற்றி ஓசை எழுப்பியபடி மறு கையால் குருதியை அம்பையின் தலைமேல் ஊற்றினார். எரிசினத்தோளே, அணையா நெருப்பே, வேங்கை நாவிலும் வேழ மறுப்பிலும் செம்பருந்தின் விழிகளிலும் நச்சரவின் பல்லிலும் வாழ்பவளே, பழி சூடியவளே, சொல்லில் நிற்பவளே, சுடரானவளே, வாழ்க உன் வஞ்சம், வாழ்க உன் வீரம். என் நெருப்பும் அணையாதிருக்கட்டும், இப்புவியில் எச்சொல்லும் பொருள் இழக்காதிருக்கட்டும். அன்னையே, இப்புவியில் எவ்விழி நீரும் உலராதிருக்கட்டும், எப்பசியும் அணையாதிருக்கட்டும் என்று குகர்களின் மொழியில் பாடியபடி குருதியை 7 முறை ஊற்றிவிட்டு அவள் காலடியில் வழிந்த குருதியில் சிறிதளவை மரச்சிமிழில் பிடித்து கொண்டு வந்து நீட்டினார். குந்தி அதை தொட்டு நெற்றியில் அணிந்தாள். குருதியில் ஒரு துளியை கொண்டு சென்று நிருதனின் நெற்றியிலும் இட்டு மலரும் சுடரும் காட்டி பூசனை செய்தார். பின்னர் அம்பையின் ஆலயத்திற்கு வெளியே முழங்கால் மடித்து அமர்ந்து உடுக்கை மீட்டியபடி அம்பையின் கதையை பாடத் தொடங்கினார். நெய் விழும் ஏரி என சிவந்தும் தனிந்தும் தழன்றும் குழைந்தும் எழுந்து விரிந்தாடியும் படகு மூலையில் எழுந்தவளே, அன்னையே, நீ சுடரென்றாக இப்படகு அகலென்றாயிற்று. இரவென விரிந்தன பல கோடி மீன்கள். அன்னையே, அவற்றின் நடுவே எழுந்தன உன் விழியொளிகள். இரவென்றாயிற்று உன் கைவளை ஓசை. அன்னையே, இரவென்று ஒலித்தது உன் நீள் மூச்சொலி. பகலுடன் நீயும் விடிந்தாய். கதிரவனுடன் இணைந்து படகின் கிழக்கு முனையில் உதித்தெழுந்தாய். நெய் விளக்குகளின் ஒளி தூப புகையுடன் கலந்து செங்குழம்பென கருவறையை நிறைத்திருந்தது. அதற்குள் அம்பை தழலென பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. நிருதரின் குரல் குறுமுழவின் ஓசையென ஒலித்தது. இலைகள் உலையும் ஓசையுடன் கங்கையிலிருந்து காற்று எழுந்து வந்தது. கலங்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டி கொண்டன. கயிறுகள் ஓசையிட பாய்கள் கட்டுகளுக்குள் துடித்தன. பந்தச் சுடர்கள் அஞ்சிய மான்கள் என தலை தூக்கின. அகல் சுடர்கள் அலைப்பாய ஒரு சுடரிலிருந்து வெடித்து அனல் துளி தெரித்தது. தூபக்கலம் பற்றி கொண்டது. புகையும் அனலும் எழ பார்கவி கை தூக்கி ஏதோ சொல்ல போனாள். குந்தி விழிகளால் அவளை தடுத்தாள். கருவறைக்குள் இருந்த நெய் அனைத்தும் பற்றி கொண்டன. சுடர்கள் இணைந்து ஒற்றை தழல் என்றாயின. அம்பையின் ஆடை பற்றி கொள்ள அவள் உருவம் முழுமையாக அனலில் அமிழ்ந்தது. கருவறை அனல் நிறைந்த வாய் என தெரிந்தது. கல்லாலான ஆலயத்தின் சிறிய துளைகளின் ஊடாக தழல் நாக்குகள் வெளியே நீண்டன. காவலர் தலைவன் அங்கிருந்து ஓடி வந்து பின் அப்பால் நின்றான். நிருதர் அந்நெருப்பை நோக்கியபடி விழிகளும் நெருப்பென்று எரிய பாடிக்கொண்டே இருந்தார். குந்தி அஸ்தினபுரியின் கோட்டை முகப்பை அடைவது வரை தேருக்குள் அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவள் விழிகளும் இமைக்கவில்லை என்று தோன்றியது. அருகே அமர்ந்திருந்த பார்கவி அடிக்கடி அவளை திரும்பி பார்த்தாள். வெளியே உடன் வந்த காவல் வீரர்களின் பந்தங்களில் இருந்த செவ்வொளியில் குந்தியின் நரைமுடி தழலென தோன்றியது. விழிகளில் தழல் புள்ளிகள். அவள் பெருமூச்சுடன் நோக்கை விலக்கி கொண்டாலும் மீண்டும் நோக்காமல் இருக்க முடியவில்லை. அஸ்தினபுரியின் மகா மரியாதம் என்னும் கோட்டை சுவர் தொலைவில் தெரிய தொடங்கியது. அதன் மேலிருந்த காவல் மாடங்களில் எரிந்த பந்தங்கள் யானை முதுகில் விழுந்த வேங்கை மலர்கள் என தோன்றின. பார்கவி நிலை கொள்ளாமல் அசைந்து அமர்ந்தாள். அவ்வசைவை இயல்பாக திரும்பி நோக்கிய குந்தியின் விழிகள் தன்னை அறியவே இல்லை என்ற எண்ணம் பார்கவிக்கு ஏற்பட்டது. அங்கிருப்பவள் பிரிதொருத்தி என்று எண்ணினாள். ஆனால் அவள் பேரரசியின் பணிக்கு வந்த பின்னர் ஒருபோதும் அவளை இயல்பு நிலையில் கண்டதில்லை. வெவ்வேறு தெய்வங்கள் வெறி கொண்டெழுந்து மறையும் ஆலய பூசகி என்றே அவளை எண்ண முடிந்தது. கோட்டை முகப்புக்கு அவர்கள் வந்ததும் அவளுடன் வந்த காவலன் சென்று அங்கிருந்த சிறிய மாடத்தில் இருந்த காவலனிடம் பேசிவிட்டு திரும்பி வந்து தேரருகே நின்றான். குந்தி அவனை நோக்கியதும், எவராயினும் புலரியில் கோட்டை திறந்த பின்னரே உள்ளே செல்ல ஒப்புதல் என்கிறான் என்றான் காவலன். குந்தி ஒன்றும் சொல்லாமல் நோக்கை விலக்கி கொண்டாள். நடந்தோ புறவியிலோ செல்லலாம். தேர் செல்ல வேண்டும் என்றால் பெரிய வாயில் திறக்க வேண்டும் என்கிறான் என்று காவலன் தொடர, அவன் செல்லலாம் என குந்தி கை காட்டினாள். ஏற்கனவே முற்றம் விழித்தெழ தொடங்கிவிட்டிருந்தது. பாய்களில் படுத்திருந்தவர்கள் எழுந்து அவற்றை சுருட்டி கட்டினர். சாவடிகளில் ஒவ்வொன்றாக விளக்குகள் கொளுத்தப்பட்டன.
ஏவலர் குதிரைகளையும் அத்திரிகளையும் காளைகளையும் அவிழ்த்து கொண்டு நீர் காட்டச் சென்றனர். சிலர் அவற்றின் சாணிகளை சேர்த்து கூடைகளில் அள்ளி கொண்டு சென்று குறுங்காட்டுக்குள் உரக்குழிகளில் கொட்டிவிட்டு வந்தனர். அவர்களின் தேர் மானுடத் திரள் இரு பக்கமும் பெருகிய இடைவெளியினூடாக சென்று கோட்டை முகப்பில் நின்றது. கோட்டை கதவு பொருந்திய விளிம்பில் செங்குத்தான அனல் கோடு போல இடைவெளி தெரிந்தது. மறுபக்கம் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம். ஒரு கணம் அப்பால் அஸ்தினபுரி நகரே தீப்பற்றி எரிவது போல தோன்றி பார்க்கவி உளம் அதிர்ந்தாள். அப்பால் மெல்லிய ஓசை கேட்டது. யாரோ முழவில் தொட்டு பார்க்கிறார்கள். மீண்டும் ஒரு முழவு தாளம். பின்னர் இலைத்தாளமும் முழவும் கிணைப்பறையும் சல்லரியும் சங்கும் மணியும் ஏந்திய சூதர்கள் அப்பால் அணிவகுப்பதை அவள் உளவெளியால் கண்டாள். விடிவெள்ளி எழுகிறதா என்று பார்த்தாள். காவலர்களும் அப்பால் முற்றத்தில் நின்றிருந்தவர்கள் அனைவரும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டாள். அக்கோட்டையே புலரிக்காக காத்திருந்தது. முதற்கதிர் வந்ததும் இருபுறமும் நீண்ட மதிலை சிறகுகள் என அடித்து அது வானில் பறந்தேறிவிடக்கூடும். பார்க்கவே அவ்வெண்ணத்தால் மகிழ்ந்து புன்னகைத்தாள். கோட்டையின் காவல் மாடத்தின் உச்சியில் நின்ற காவலன் புலரியின் முதல் சங்கை ஒலித்ததும் மறுபக்கம் நின்றிருந்த யானை வடத்தை பிடித்தெழுத்து முகவளைவு மீது தொங்கிய ஸ்ருதகர்ணம் என்னும் கண்டாமணியை அடித்தது. அந்த ஒலி நகர் மீது பரவிய போது நகர் நடுவே அரண்மனையின் உள்கோட்டை முகப்பில் தொங்கிய காஞ்சனம் என்னும் கண்டாமணி ஒலிக்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நகரமெங்கும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் புலரியின் சங்கொலிகளும் மணியோசைகளும் எழுந்தன. அஸ்தினபுரி துயில் எழுந்தது. தலைக்கோல் சூதர் தன் வெண்சங்கை ஊதியதும் சூதர்கள் அஸ்தினபுரியின் துதியை பாடத் தொடங்கினார்கள். விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிறந்தான். பிரம்மனின் மைந்தன் சந்திரன். அவன் புதனை ஈன்றான். புதனின் மைந்தன் புரூரவஸ் அரச குலங்களுக்கு முதல் தந்தை என்றானான். அவன் மைந்தன் ஆயுஷ் அறத்தில் நின்றான். அவன் மைந்தன் நகுஷன் அலைக்கழிக்கப்பட்டான். மாகதரி, சூதரி, நாம் நகுஷனின் மைந்தனும் மாமன்னனுமாகிய யயாதியின் கதையை பாடுவோம். யயாதியின் கொடிவழி வந்த புருவை, ஜனமேஜயனை, பராசீனவானை வாழ்த்துவோம். பிரவீரனை, நமசியுவை, வீதபயனை, சுண்டுவை, பகுவிதனை, சம்யாதியை வணங்குவோம். ரகோவாதி, ரௌத்ராஸ்வன், மதினாரன், சந்துரோதன், துஷ்யந்தன், பரதன், சுஹூத்ரன், சுஹோதா, கலன், கர்த்தன், சுகேது, பிருஹத்ஷத்ரன் என திகழும் மா மன்னர் நிறை இப்பாரத வருஷம் மணியும் மணியாரம் அது என்றும் புகழுடன் திகழ்க. சந்திரகுலத்து பிருஹத்ஷத்ரன் இக்ஷ்வாகு வம்சத்து ஸ்வர்ணையை மணந்து பெற்ற ஹஸ்தியின் மத யானை தோள்கள். அவன் முழக்கம் கேட்டு நிறைவகுத்த யானைகள் வாழ்க. 12,000 துதிக்கைகளால் கட்டப்பட்ட மகா மரியாதம் தேவர்கள் வியக்கும் கோட்டை. அதில் ஹஸ்தி தன் கையால் தூக்கி வைத்த இப்பெரு வாயிலோ ஆரத்தின் நடுவே பதக்கம் போன்றது. யானைகளின் தலைவனாகிய ஹஸ்தி விஜயனை, அவன் அமைத்த மாநகர் ஹஸ்தினபுரியை என்றும் பாடுக. யானைகளின் எழிலை காண ஐராவதம் மீதேறி இந்திரன் விண்மீது வந்து நிற்பதனால் மழை நீங்காத மாநகர் என்று புகழ் கொண்டது இந்நகர். தெய்வங்கள் தங்கள் அருளை பொழிய கண்டடைந்த பொற்களம் இது. இது வாழ்க. அஸ்தினபுரி என்ற அழகியின் மான்விழிகளாக அமைந்த நீல தடாகங்கள் புலரி ஒளியில் இமை மலர்க. அவள் நீல கூந்தலை போல பொலிந்த பூம்பொழில்கள் மனம் கொள்க. நாரை சிறகுகள் போல வெண் கூம்பு முகடுகள் கொண்ட மாளிகைகளும் நீர் பெருகும் மாநதிகள் என சாலைகளும் விழித்தெழுக. சூதர்களின் கிணையொலியும் நூல் பயில்வோரின் பாடல் ஒலியும் குழந்தைகளின் களிச்சிரிப்பும் யானைகளின் மூச்சொலிகளுடன் கலந்து ஒலிக்கும் இந்நகரம் இரவெல்லாம் தேவர்கள் விளையாடி மானுடருக்கு விட்டு செல்லும் களம். மாமன்னன் ஹஸ்தியின் மைந்தனான அஜமேடனின் வழிவந்த ருக்ஷன், சம்வர்ணன், குரு ஆகியோரின் புகழ் ஒரு நாளும் குன்றாதிருப்பதாக. குரு வம்சத்தின் பெருமை அழியாமல் திகழ்வதாக என்று ஒலித்தது சூதர்களின் பாடல். குருவின் மைந்தர் ஜஹ்னுவும் அவர் கொடிவழி வந்த சுரதன், விடூரதன், சார்வபௌமன், ஜெயத்சேனன், ரவ்யயன், பாவுகன், சக்ரோத்ததன், தேவாதிதி, ருக்ஷன், பீமன் என்னும் மா மன்னர்களும் இந்த புலரியில் எங்கள் சொற்களை அனலில் அவி என ஏற்றருள்க. மங்கள இசை பெருகி அலையலை என ஒலித்தது. மாமன்னர் பிரதீபரும் சந்தனுவும் விசித்திர வீரிய மாமன்னரும்
எங்கள் சொற்களால் மகிழ்க. மாகதரே, சூதரே, திருதராஷ்டிர மாமன்னர் நெடுநாள் வாழ்க. அவர் மைந்தர் துரியோதன மாமன்னர் 100 ஆண்டுகள் கோல் கொண்டமைக. ஆம், அவ்வாறே ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக. விழியொலி துலங்கத் தொடங்கியதும் சூதர்களின் பாடல் முடிந்து தலைக்கோலர் தன் வெண் சங்கை ஊதினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க 7 யானைகள் வடம் பற்றி இழுத்து கோட்டை வாயிலை திறந்தன. கோட்டையைச் சுற்றியிருந்த அகழி மீது அமைந்த பெரிய மரப்பாலத்தில் வெளியிலிருந்து நகருக்குள் நுழைவதற்காக காத்திருந்த வணிகர்களின் வண்டிகளின் காளைகள் கழுத்துச் சரடு இழுபட்டு மணி குலுங்க காலெடுத்து வைத்தன. சிறிய மரப்பாலத்தில் நெய்யும் பாலும் கொண்டு வந்த ஆய்ச்சியர் பானைகளை மாறி மாறி உதவி கொண்டு தலையில் ஏற்றி கொண்டனர். நறுஞ்சுண்ணமும் தேனும் கொம்பரக்கும் கொண்டு வந்த வேட்டுவர்கள் தங்கள் காவடிகளை தோளில் ஏற்றி கொண்டனர். பல்லாயிரம் குரல்கள் இணைந்து எழுந்த ஒற்றை முழக்கத்துடன் அனைவரும் ஒழுகிச் சென்று வாசலுக்குள் நுழைந்து உள்ளே செல்லத் தொடங்கினர். குந்தியின் தேர் நடுவே அமைந்த அரச பாதையின் வழியாக உள்ளே சென்றது. வாயிற்காவலர் 2 அவளை தலைவணங்கி வரவேற்றனர். முகமனோ அரச முறை வாழ்த்தோ உரைக்கப்படவில்லை. உள்ளே சென்றதும் குந்தி திரும்பி கோட்டை மேல் தன் குலக்கொடி ஏறி இருக்கிறதா என்று பார்த்தாள். பின்னர், விதுரர் வந்து சென்றிருக்கிறார் என்றாள். பார்க்கவி திரும்பி நோக்க, அவருடைய பல்லக்கு கடந்து செல்வதை காவல் மாடத்தின் கொம்புகள் சொல்கின்றன என்றாள். அவள் தன்னிடம் எதையும் சொல்வதில்லை என்பதை பார்க்கவே உணர்ந்திருந்தமையால் மறுமொழி உரைக்கவில்லை. அவளுக்கு தான் ஒரு ஆடிப்பாவை என்று அவள் எப்போதும் உணர்வதுண்டு. குந்தி, கணிகர் வீதிக்கு செல்லச் சொல் என்றாள். அவள் தனக்கே என முணுமுணுக்கும் சொற்களை கேட்கும்படி தன் காதுகளை பார்க்கவே பழக்கியிருந்தாள். அவள் அவ்வாணையை சொன்னதும் தேர்வலன் கடிவாளத்தை இழுத்து புறவையை சில கணங்கள் தயங்கச் செய்த பின் தேரை திருப்பினான். கணிகர் வீதி அப்போதுதான் துயில் எழுந்திருந்தது. சிறிய இல்லங்கள் நெருக்கமாக அமைந்திருந்த அகலம் குறைவான வீதியை கணிகர் குலத்து பெண்கள் பெருக்கிக் கொண்டிருந்தனர். சிலர் புடவை முந்தானையை தூளியாக்கி சிறு குழவிகளை துயிலச் செய்திருந்தனர். தேர் வர கண்டு அவர்கள் எழுந்து விலகினர். அவர்கள் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறு மைந்தரை கைகளால் இடையுடன் அணைத்து பிடித்து கொண்டனர். திண்ணைகளில் துயின்ற முதியவர்கள் எழுந்து நோக்கினர். ஆசிரியர்களின் இல்லங்களில் அகன்ற திண்ணைகளில் பாடம் பயின்று கொண்டிருந்த சிறுவர்கள் திரும்பி நோக்கி அவளை அடையாளம் கண்டு கொண்டனர். 3 திரு சந்திப்பில் பிரகஸ்பதியின் ஆலயத்தில் ஆலய நடை திறப்புக்காக கணிகர்கள் கூடியிருந்தனர். பூசைகை நிகழ்த்தும் முதுகணிகர்கள் 3 ஆலயத்தின் காவல் என அமைந்த சிறு தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் மலரும் நீரும் காட்டி நிறைவு செய்து வானுக்கு அனுப்பிவிட்டு பிரகஸ்பதியின் மைய ஆலய கதவை திறந்தனர். கணிகர்கள் உரத்த குரலில், முக்காலமும் அறிந்தவரே, முதற்குருவே, நூலோரின் சொல் முதலே வாழ்க என்று கூவி வாழ்த்தினர். குந்தி பிரகஸ்பதியின் ஆலயத்தின் பெரு மண்டபத்திற்கு முன்னால் சுவரோடு ஒட்டி இருந்த சின்னஞ்சிறு ஆலயத்தருகே தேரை நிறுத்தச் சொன்னாள். பார்கவி வெளியே இறங்கி நிற்க பாகன் படிகளை பொருத்தினான். குந்தி இறங்கி அந்த சிற்றாலயத்தின் அருகே சென்று நின்றாள். அவள் வருவதைக் கண்டு பிரகஸ்பதியின் ஆலயத்திலிருந்து முதுகணிகர் கைகூப்பியபடி விரைந்து வந்தார். அவருடன் பிற கணிகர்களும் ஓடி வந்தனர். முதுகணிகர், எனக்கு முதுமை, இங்கே பெரும்பாலும் எவரும் வருவதில்லை. ஆகவே பொழுது விடிந்த பின்னரே திறந்து நீரும் மலரும் அளிப்பது வழக்கம். பேரரசி பொறுத்தருள வேண்டும் என்றபடி குனிந்து சிற்றாலயத்தின் கதவை திறந்தார். உள்ளே ஒரு கையில் ஒருமை முத்திரையும் மறு கையில் அறிவுறுத்தும் முத்திரையுமாக சிறிய கற்சிலையாக அமர்ந்திருந்த தெய்வத்தை அவள் முன்னர் பார்த்ததில்லை. தெய்வச் சிலை போலன்றி மானுடர் போலவே தோன்றினார். முதுகணிகர் சிக்கிமுக்கியை உரசி கற்பூரத்தை எரியச் செய்து கல்லகலை பொருத்தினார். சுடர்மணி அசையாமல் நின்றது. அந்த துயரம் நிறைந்த கண்களையே அவள் நோக்கி கொண்டிருந்தாள். பித்தனின் விழிகள் என தோன்றியது. மீண்டும் அவ்விழிகளை நோக்கிய போது நெஞ்சு திடுக்கிட்டது. அவை அவளை உயிருள்ள விழிகளென நோக்கி கொண்டிருந்தன. முதுகணிகர் அவளிடம், கணிகர் குலத்து பெருந்தந்தை அஜபாகர் இவை அவர் விண்ணுலகில் சூடியுள்ள விழிகள். இவ்விழிகளை நோக்கலாகாது, அவை நம்மை பித்தாக்கிவிடும் என்றார். மலர்களை அஜபாகர் மேல் சூட்டியபடி முதுகணிகர்,
முதற்றாதை அஜபாகர் சந்திரகுலத்தின் அத்தனை நிகழ்வுகளையும் ஒன்றாக திரட்டி ஒரு களத்தில் அமைத்து முழுமை சித்திரத்தை அமைக்க முயன்றவர். சந்திரகுல பிரபாவம் என்னும் அந்நூல்தான் என்றும் கணிகர்களின் முதல் நூல். பால்குண மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவருக்கு பெருஞ்சுடரேற்றும் அன்னக்கொடையும் நிகழ்கின்றன என்றார். மாலையை சூட்டி தூபத்தையும் பற்ற வைத்துவிட்டு மாமன்னர் சந்தனு மண்ணெறிந்த நாளுக்கு மறுநாள் அஜபாகர் விண் புகுந்தார் எனப்படுகிறது. அவர் இருக்கும் முன் சொன்ன 4 வரிகளை கணிக நூலோர் ஆராய்ந்து அஜபாக ரகசியம், அஜபாக சித்தம், அஜபாக காமிகம் என்னும் 3 நூல்களாக்கினர் என்றார் முதுகணிகர். குந்தி, என்ன வரிகளவை என்றாள். தர்மத்தின் மேல் விழைவின் கொடி ஏறிவிட்டது என்பது முதல் வரி. வெற்று விழைவு வீரியத்தை கோடைக்கால நதி போல மெலியச் செய்கிறது. ஆற்றல் இழந்த விதைகளை மண் வதைக்கிறது. வடதிசையில் விண்மீன் உதித்திருக்கிறது ஆகியவை எஞ்சிய வரிகள் என்றார் முதுகணிகர். குந்தி பெருமூச்சு விட்டாள். சுடராட்டு காட்டலாமா என்றார் முதுகணிகர். குந்தி தலை அசைத்ததும் 2 கணிகர்கள் வெண்கல மணியை அடிக்க அவர் சுடராட்டு காட்டினார். ஒளியில் அந்த முகம் சுழல்வது போல தோன்ற பார்கவி விழி தாழ்த்தி கொண்டாள். கணிகர் கொண்டு வந்து வைத்த சுடரை குந்தி தொட்டு வணங்கினாள். பார்கவிக்கு அந்நெருப்பை நோக்கவே அச்சம் எழுந்தது. எழுத்தழல் 1வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி.